ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை ஜாம்சர் சேனல். நம்ம வந்து கிட்டத்தட்ட பல மாதங்களுக்கு பிறகு வந்து வீடியோ போடுறோம். ஏன்னா மைக்கு காணா போயிடுச்சு. ரொம்ப நாளாக மைக் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஸோ பின்னாடி நம்மளோட ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பீஸ் நிற்கிது. ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து நம்மளோட நியூ காரை பற்றி சொல்ல போகிறேன். என்ன கார் வாங்கினா பைக் வாங்கினா அப்போ மட்டும் வீடியோ போடுறேன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை, நான் ஏதாச்சும் வாங்கினா அட்லீஸ்ட் அதில் மூலியமாக வச்சு கொஞ்சமாச்சும் இன்ட்ரெஸ்ட் ஒன்று வீடியோ போடுறதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவோட நின்று போயிடுது. பட் இந்த வாட்டி ஏதாச்சும் பண்ணணும், இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கேன். ஏன்னா ஏகப்பட்ட பேர் கண்டென்ட் நிறையா வச்சுருக்க, நிறையா நீ கார் பைக்ஸ்லாம் ஓட்டுற, நிறையா வந்து நீ வந்து ரைடெலாம் போகிற, நீ கண்டென்ட்டை போடு, பழைய மாதிரி ஏன் போட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக, அந்த ஒரு நல்ல உள்ளங்களுக்காக நான் வந்து இந்த வீடியோ வந்து பண்ணி கண்டினியூ பண்ண ஆசைப்பட்றேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூ BMW X6M தான் காமிக்க போகிறேன். காமிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளோ வந்து ஒரு எமோஷனல் மூமெண்ட் அப்படின்னு நான் சொல்லி ஆகணும். ஸோ நம்ம வந்து இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணதுக்கு வந்து கண்டிப்பாக கடவுளுக்கு நன்றி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஸோ வந்து எப்படி அப்படின்னு சொல்லி வாட் யூ டியூ ஃபார் லிவிங் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே கேட்குறாங்க. அதாவது 23 வயசில் நான் என்னோடய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். 10 இயர்ஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். 10 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ இந்த டைமில் வந்து இவ்வளோ வண்டி, இவ்வளோ கார், எப்படி நீ என்ன வேலை செய்கிற அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு வேலையாக இருந்தாலுமே அது வந்து கண்டினியூஸாக கரெக்டாக சூப்பராக ஹார்ட் ஒர்க் பண்ணால் அதுக்கு ரிசல்ட் என்னென்னு என்னை வச்சு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு என்னை வச்சு பார்க்குற எல்லாத்துக்குமே நீங்களும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோ சொல்கிறேன். ஸோ யார் மேலே போடாமல் அவங்க வழியில் அவங்க கண்டினியூஸாக மேலே போயிட்டே இருந்தால், எதையும் நினைக்காம எந்த ஒரு கெடுதல் பண்ணாலும் டெய்லியும் காதில் வாங்கிட்டு நிறையா கெடுதலோ நிறையா பொறாமையோ வந்துட்டு தான் இருக்குது. நம்மளும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாசிட்டிவாக வந்து க்ரோத் ஆகிட்டேலாம் இல்லை. ஸோ ஏகப்பட்டதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாத்தையும் காதில் வாங்கி இந்த காரில் விட்டுட்டு பெரிய பைக்ஸுக்கு சூப்பர் பார்த்துருப்பீங்க. பைக்கஸ் கேப்பையில் வந்து இப்போ ப்ரீமியம் பைக்ஸ் நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரீசெண்டாக 1.5 days முன்னாடி பார்த்தீங்கன்னா பைக்கஸ் ப்ரீமியம் பைக் ஸ்டார்ட் பண்ணி அதுலேயும் நம்ம வந்து கொஞ்சம் பைக்ஸ்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் ட்ரஸ்ட் பண்ணி நம்ம பைக் வந்து வாங்கி கொடுங்கன்னா சொல்லி நிறைய பேர் வாங்கி கொடுத்துருக்கோம், கேஷ் அமௌண்ட் அனுப்பி கூட. ஸோ இந்த அளவுக்கு ட்ரஸ்ட் வந்து நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இனிஷியலாக ஒரு 6 months அந்த மாதிரி பண்ணிவிட்டு, அப்புறம் ஆஃப்டர் ஒரு லாஸ்ட் 6 months பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பைக்கை சேல் பண்ண ஆரம்பிச்சோம். அதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சர்க்கிள் தெரியும். ஸோ நம்ம படிப்படியாக வளர்கிறோம், ஸ்லோவாக வளர்கிறோம். இதெல்லாம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். 10 வருஷம் எடுத்தோடனே பார்க்குறவங்களுக்கு என்னடா இப்போ தான் அப்படியா, இந்த கடையா இப்படியா, டப்புன்னு வந்து எப்படி பைக் வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இது வந்து ஏன் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வரவங்க வந்து எடுத்தோடனே வந்து நீங்கள் வந்து மேலே ஒன்று நினச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அது படிப்படியாக தான் மேலே வர முடியும். ஸோ எல்லாத்துக்குமே டைம் ஆகும், டைம் கூடி சேரும். ஸோ நீங்கள் வந்து பொறுமையே காட்டிங்கன்னா உங்களுக்கு நேரம் வரும். அந்த டைம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். எல்லாருமே என்ன மாதிரி என்னோட சூப்பராகவும் நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க. இது வந்து எக்ஸாம்பிள் நான் இருக்கேன். ஏன்னா இதை நான் வெளியேருந்து நான் மற்றவங்களை பார்க்கும்போது நம்ம இப்படி அச்சீவ் பண்ணுறப்போ அது உண்மைன்னு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஓகே, ஸோ வந்து நான் இப்போ உங்களுக்கு காரை காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என் தம்பி இங்கே வந்திருக்காப்புல. ஸோ இப்போ வந்து காரை வந்து நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு எப்படி சூப்பர் பைக்ஸ் வந்து ட்ரீமு, எப்படி நமக்கு வந்து சூப்பர் கார் ட்ரீமு நம்மளுக்கு ஒன்று நான் சொல்கிறேன். ஸோ சூப்பர் கார் அப்படிங்கிற சொல்கிறப்ப நம்ம வந்து ஏறி உட்காந்து போகிறதே இப்போ வரைக்கும் ஒரு கனவாக தான் நமக்கு இருக்குது. ஏன்னா சூப்பர் கார் வச்சுருக்க ஆளுங்களும் கம்மி, ஃப்ரெண்ட்ஸும் கம்மி. என் கான்டாக்டில் காரு இந்த மாதிரி சூப்பர் க்ரேஸாக ஓட்டுறவங்களும் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் என்னோடய பிஸ்னஸ் கான்டாக்டில் சூப்பர் பைக்ஸ் வந்து நாங்களும் இப்போ வந்து ரொம்ப நார்மலாகிடுச்சு. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் எல்லா பைக்ஸுமே நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம். பட் சூப்பர் கார் வந்து நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரே கார் Audi R8 உட்காந்து போயிருக்கேன். பெருசாக அதுவுமே ரொம்ப ட்ராவல்லாம் பண்ணதில்லை. பார்த்து அனுபவித்து நான் வந்து சூஸ் பண்ணி பிடிச்சின்னு வாங்கலை. எனக்கு சூப்பர் கார் இந்த போர்ஷே, இந்த Audi R8 இது எல்லாமே 14-15 மாடல் வரைக்குமே என் பட்ஜெட்டில் இருந்துச்சு. இந்த Audi R8 V10, V8, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ஷே Cayman 718, 987 ஓல்டு மாடலு, கெரேரா, பாக்ஸ்டர் கன்வெர்ட்டபிள் இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் சூப்பர் கார் தான் லுக்கு வெளியே. பட் உள்ள ஸ்பெக்ஸும் வந்து கிடையாது. ஸோ ஸ்பெக்ஸும் கிடையாது, ரிலையபிளும் கிடையாது, 2 பேர் மேலே போக முடியாது. இந்த ஃபன்னை 4 பேருக்கு கொடுக்கணும், நம்ம கூட இருக்கவங்க டெய்லியும் இல்லை வீக்லி ஒன்ஸ். இப்படி தான் என்னோடய பேஷனேட்டு, என்னோடய கேஷ் எல்லாமே வந்து இதிலே தான் போட்டுட்ருக்கேன், சம்பாதிக்கிற எல்லாமே. ஸோ அந்த வகையில் தான் இந்த காரை நான் வாங்கினேன். வச்சோன்னா பார்த்து யூஸ் பண்ணுவேன். இதே பழைய BMW ஆகட்டும், அதுக்கு முன்னாடி BMW ஆகட்டும், BMW 1 வாங்குறதுக்கே நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் முன்னாடி. ஸோ 320D யூஸ்டு வாங்கினேன், 520D யூஸ்டு வாங்கினேன், 525D யூஸ்டு வாங்கினேன். அப்புறம் VRS, அதுக்கப்புறம் எல்லாம் வாங்கினேன். BMW பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு 4வது BMW ஆயிடுச்சு. அந்த கண்டிஷனில் தான் கார் வாங்கியிருக்கேன். சேவ் பண்ணி அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கிட்டு அதை மெயின்டைன் ப்ராப்பராக பண்ணணும், கரெக்டாக ஓட்டணும், அதை அனுபவிக்கணும். கேப் விட்டு ஓட்டினா தான் அந்த காரோட ஆசையே நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி கேப் விட தான் நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதை மாட் பண்ணும்போது இன்னும் நல்லா பார்க்கணும்னு பிடிக்கும். இன்னும் அது பொருள் வாங்கி போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதில் அந்த மாதிரி இருக்கனால தான் நான் எல்லா காருமே நான் மாட் பண்ணுறேன். போர் அடிக்கக்கூடாது, பவரு, அப்புறம் காரோட ஒர்த்து, காரோட ஃபுல் பொட்டென்ஷியல், காரோட வந்து எந்தளவுக்கு காரோட காஸ்மெட்டிக்ஸ் சேஞ்ச் வந்து யூஸ் பண்ண முடியும், எல்லாமே நான் வந்து
பார்த்து ரசித்து ஒன்று ஒன்றா பண்ணுவேன். ஸோ ரிலேபிள் இல்லாத ஒரு விஷயத்தை வாங்கிட்டு ஃபேமிலிக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கிட்ட ஒரு கார் இருக்குது, எங்கள் அப்பாக்கிட்ட ஒரு கார் இருக்குது. ஸோ இந்த கார் வந்து என் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால் ஒரு கார் தான் நான் வச்சுருப்போம். ஸோ அதனால் 4 பேராச்சும் போகணும். ஊருக்கு போகும்போது இன்னும் 2 பேர் கூட்டிகிட்டு போகலாம், திங்ஸ் வச்சுட்டு போகலாம். அதுக்காக ரிலேபிளான காரு. இன்னொன்று இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் ஸ்போர்ட்ஸ் கூப்பே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ இவ்வளோ நாள் செடான் யூஸ் பண்ணிட்டு ஸ்போர்ட்ஸ் எஸ்யூவி கூப்பே யூஸ் பண்ணி பார்க்கணும் ரொம்ப ஆசை. நான் ஆப்ஷனில் வச்சுருந்தேன், ஜிஎல்சி வச்சுருந்தேன், 43, 53 இதெல்லாம் வச்சுருந்தேன். பட் எதுவுமே எம்மோட ஈக்குவல் வராது. பிடபிள்யூ ஓட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் ஜிஎல்சி 43 ஓட்டி பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி காரோட லேட்டஸ்ட் இந்த மாடலுக்கு எனக்கு இந்த ரேட்டுக்கு லேட்டஸ்ட்டே கிடச்சிருக்கும். 50+ lakhs போகும்போது லேட்டஸ்ட் ஆப்ஷன்ஸே நிறையா கிடைக்கும். ஜிஎல்சி 43 லேட்டஸ்ட் கிடைக்கும். பட் இருந்தாலும் V6 பை டர்போ அரௌண்ட் 400 horsepower வந்து சுத்தமாக எனக்கு வந்து ஆல்ரெடி அரௌண்ட் 300 horsepower 330 யூஸ் பண்ணுறேன். ஸோ 330 யூஸ் பண்ணுறப்ப எனக்கு வந்து ஜிஎல்சி 43 பெருசாக ஈர்ப்பே கொடுக்கல. லக்ஸரி மட்டும்தான். அந்த டேஷ்போர்டு, அந்த சீட்ஸ், அந்த பக்கெட் சீட்ஸ், அந்த காரோட அவுட்புட்டு, அந்த காரோட அவுட்லுக்கு, இது எதுவுமே என்னால் ஓப்பனாக சொல்கிறேன், இது எதுவுமே பென்ஸை வந்து எனக்கு வந்து திருப்தியே படுத்தலை. பச்சையாக சொல்லணும், லேட்டஸ்ட்டு மாடலே திருப்தி படல. 15-16 மாடல் BMW X6M காம்படிஷன் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. வெறும் 60,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது, 10 வருஷ காரு. பட் நம்ப மாட்டீங்க, கார் இப்போலாம் காமிக்கிறேன், வேறு லெவலில் இருக்கும் காரு. ஸ்டேஜ் 2 டியூன் 650 horsepowerல டவுன் பைப், ஃபுல் சிஸ்டம் டவுன் பைப்போட வால்ட்ரானிக் ஒரிஜினல் கேன் போட்டிருக்கு. V8ஓட சவுண்டு வேறு லெவலில். நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு V8 எடுக்கணும்னு ஆசைப்பட்டு ஓல்டு மாடல் எடுத்தேன். பட் அது வந்து ஒரு இன்ஜெக்டர் எரர் வந்துட்டு இருந்துச்சு, என்னால் ஃப்ரீயாக ஓட்டவே முடியல. நான் வித்தின் 3-4 months வித்துட்டேன் அந்த காரை. 750 Li ஓல்டு மாடல், 2012 மாடல் வாங்கியிருந்தேன், 11 மாடல். ஸோ அந்த பயந்துகிட்டே இருந்த V8ஓட பிரச்சனை வருமானம். பட் இந்த கார் பக்காவான ஹேண்ட்ஸ்லேருந்து நம்மக்கிட்ட வந்துச்சு. டெல்லியில் போய் இந்த கார் எடுத்துகிட்டு வந்தோம். டெல்லி டு சேலம் 1.5 நாளில் வந்தோம். நார்மல் ஸ்பீடில் தான் வந்தோம். 1.5 நாளில் நான் ஸ்டாப்பாக தூங்காமல் 2400 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு எடுத்த அன்னைக்கே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தோம். காரில் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த காருக்கு பார்த்து தான் இந்த காரை வந்து அனுபவிக்கணும். அப்படிப்பட்ட கார் இது சொல்ல டெய்லி எடுத்து ஓட்டுற மாதிரி கார் கிடையாது. சூப்பர் கார்ஸ் தான். ஏன் சூப்பர் கார்ஸ் வந்து 10,000 கிலோமீட்டர் கொடுக்குறாங்க, 2 வருஷம் வச்சு 3 வருஷம் வச்சாலும் ஓல்டு ரொம்ப வருஷம் ஆனாலுமே கிலோமீட்டர் கம்மினா மெயின்டெனன்ஸும் ஒன்று இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெய்லி ஓட்டுற விஷயம் கிடையாது சூப்பர் கார். நார்மலாக நம்ம ஷிஃப்ட் ஓட்டுற மாதிரி, EV ஓட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். இதை வந்து திருப்பி மாத்திர கண்டிஷன் தான் வாங்குவாங்க. ஏன்னா அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் எல்லா சூப்பர் கார்ஸுமே. ஓகே, காரில் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். காரோட ஃபுல்லாக ஓட்டுற வீடியோ வந்து கண்டிப்பாக இன்றைக்கி முடியாது, மழை பெய்யுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு லைஃப் அச்சீவ்மெண்ட் சொல்லலாம். சூப்பர் கார் வாங்குறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அது பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பர் லெக்ராவோட பாடி போட்ட ஒரு வண்டியை நம்ம வச்சுருந்தோம். ஸோ அதோட ரெப்ளிகேட் ஒர்க்கிங் பைக் தான் அங்கே இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து நம்ம ஒன்றா நம்ம லைஃப் அச்சீவ் பண்ண போகும்போது நல்லாயிருக்கும். ஒன்றா அடுத்தடுத்த ட்ரீமுக்கு வந்து அந்த மொமெண்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கண்டினியூஸாக வந்து நம்மளோட வளர்ச்சி, நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வந்து கடவுள் தான் காரணம். ஸோ நீங்கள் நல்ல உழைச்சி நல்ல கண்டினியூவாக நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி உங்களுக்குமே நல்ல டைமில் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும். கண்டினியூஸாக ரிப்பீட்டாக நடக்கும். எல்லாருக்குமே கெட்ட விஷயம், என்ன சொல்கிறது, தப்பான விஷயங்கள் அதெல்லாம் வந்து டைம் தான். ஸோ நல்ல டைம் கிடைக்கும்போது நமக்கு நல்ல விஷயங்கள் தேடி அதுவாகவே அமையும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து எல்லாருமே நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணுங்கள், கைவிட்டுறாதீங்க, நெவர் கிவ் அப், அதான் சொல்லுவேன். ஸோ டெய்லி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஸ்டாப்பாக. நான் வந்து எப்பயுமே அதுதான் என்னோடய உழைப்புக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து என்னோடய சூப்பர் கார் BMW X6M காம்படிஷன் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்டு ஒருத்தர் வச்சுருந்தார். அவர்கிட்ட பார்க்கும்போது நல்ல ஆசை இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 4.4 லிட்டர் V8 இன்ஜின், 600 horsepower ஸ்டாக்லேயே வர எஸ்யூவியில் பவர்ஃபுல் கூப்பே எஸ்யூவி இது தான். சூப்பர் ப்ரீமியம் கூப்பேன்னு சொல்லலாம். லோவாக இருக்கும், டூ டோர் வரும். கூப்பேங்கிறது அந்த மேலே ஏறி வர லுக்கு. இது சூப்பர் எஸ்யூவி கூப்பேன்னு சொல்லுவாங்க. சூப்பர் என்கேஜிங்காக வீடியோஸ் போடுறேன், கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறேன். ஸோ until then, bye bye for my Jamster. Bye bye.